ஹாய் கைஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம பைத்தானை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரௌசரில் பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வர்ற ஃபர்ஸ்ட் லிங்க் தான் பைத்தானுடைய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்காக இருக்கும். ஸோ python.org. ஸோ இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே டவுன்லோட் பைத்தான் இன்ஸ்டால் மேனேஜர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி பைத்தான் இருக்கிறதுனால நான் இப்போ பண்ணலை. ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டவுன்லோடட் ஃபைல்ஸில் ரைட் கிளிக் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறப்போ காப்பி ஆஸ் பாத் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட விண்டோஸில் ஐடிஎல்லின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஐடிஎல்லின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி ஐடிஎல்இ ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஐடிஎல்இ ஆப் என்னென்னா, இது வந்து இன்பில்ட்டாக பைத்தான் டவுன்லோட் ஆகும்போது டவுன்லோட் ஆகிற ஒரு இன்பில்ட் பைத்தான் எடிட்டர். ஸோ இந்த ஐடிஎல்இனா என்னென்னா, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். அதாவது இதில் பைத்தானுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்பில்ட்டாக இருக்கும். நம்ம இதை யூஸ் பண்ணி பைத்தான் ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி காட்டுதுங்களா, அந்த 3 சிம்பிளில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டை ரன் ஆகும். ஸோ இங்கேயும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஷெல்லில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் அடுத்தடுத்த லைன்லேயே அவுட்புட் வந்துடும். ஸோ நம்ம ஒரு கம்ப்ளீட் ஃபைலை ஒர்க் பண்ணணும்னா புதுசாக ஒரு நியூ ஃபைல் அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராமாக போட போகிறேன். ஸோ பிரிண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ அதுக்கு நடுவில் ஹலோ வேர்ல்டுன்றது ஒரு ஸ்ட்ரிங்ன்றதுனால நம்ம கொடுத்துக்கலாம். ஹலோ வேர்ல்டு. ஸோ இப்படி தான் நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பைத்தான் ஃபைலை சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நேம் கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாம்பிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ எனக்கு ஆல்ரெடி அது இருக்குது, இருந்தாலும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். எஸ். ஸோ இப்போ அதை நம்ம ரன் பண்ணுறதுக்கு ரன் கிளிக் பண்ணிக்கலாம். ரன் மாடியூல். ஸோ எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் பைத்தானுடைய அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பைத்தானை கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய பிசியில் இல்லை லேப்டாப்பில் பைத்தானை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வைங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அடுத்தடுத்து போடுற பைத்தான் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ தேங்க்யூ கைஸ்.